சோறு கூட திங்க முடியாது. பேசாம நம்ம இது திங்காமலே அங்க போயிருவோம். 11 மணிக்கு போனா என்ன, 12 மணிக்கு போனா என்ன, எப்பவுமே சம்மந்தி வீட்டுல சாப்பாடு இருக்கும். எதையாவது நம்ம இஷ்டத்துக்கு அள்ளி வச்சு திம்போம். இந்த வானரும் சம்மந்தி கூப்பிட்டாவே எல்லாரையும் விடிய காலமே வந்துருங்க, பாலை கூட காய்க்காண்டான்னு கூப்பிட வேண்டியதானே. 11 மணி 10 மணி இதெல்லாம் ஒரு டைமா? வாங்கன்னு சொன்னா விடிய காலமே முடிச்சு ஓடி இருக்க போறோம். 11 மணின்னு சொல்லி நம்மள இங்க ஆப் பண்ணி போட்டுட்டாவல. என் மவன் புடிவாதமா போக கூடாதுன்னு சொல்லிட்டான். என்னத்த பண்ணி துவைக்க மேதுவா போவோம். ஆமா, சின்ன சம்மந்தி வீட்டுல போயிட்டாவளா இல்லையான்னு தெரியலையே. வானர் ஒரு மெசேஜ் கிஜேஜ் போடலாம், இல்ல ஒரு போனாது போட்டு அவியெல்லாம் வந்துட்டாவ நீங்க வரலையான்னு கேட்டாவல. நம்ம அளவுக்கு வானர் டெண்டிங்லயே இல்ல. நம்மள மாதிரி டெண்டிங்ல இருந்தா மெசேஜ் போடலாம், இந்த நிகழ்வு பேஸ்புக்ல போடலாம், சாப்பாடோட ஒரு போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடலாம். அதுவும் சிக்கன் பீஸ வாயில கடிச்ச மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டா என்ன அழகா இருக்கும். வந்தவளா வராம போனவளா ஒரு தகவலும் தெரியலையே. ஓயாம நம்ம போய் பார்க்க முடியுமா? போன உடனே எதுக்கு வந்தா மீன்காரி பாவே. எல்லாரும் வந்த பிறகு கூட நம்மள யாரும் ஒரு வார்த்தை விரல்ல நீட்டு பேச முடியாது. ஏன் வானரே பேச முடியாது. சம்மந்தி நேரம் அடுப்பங்கரைக்கு ஓடிடுவேன். இப்போ வந்திருப்பாவளா வந்திருக்க மாட்டாவளா? ஒரே குழப்படியால இருக்கு. பேசாம சின்ன சம்மந்தி வீட்டுக்கு போய் பாப்போமா? வேண்டாம் இது அதுலயும் மோசம். 11 மணி வரையும் காத்திருப்போம். ஹலோ, ஏங்க கிளம்பியாச்சா? சரு, எங்க கிளம்பியாச்சான்னு கேக்குற? அப்போ எங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நான் சொன்னதெல்லாம் காத்துல விட்டுட்டியே. ஏங்க நீங்க இப்படி இருக்கியே? என்னாச்சு சரு, எதுக்கு கோவப்படுற? என்ன சொன்ன எனக்கு புரியலையே. புரியாதுங்க, உங்களுக்கு புரியவே புரியாது. நான் என்ன சொன்னாலும் மண்டையில யாரும் ஏறாது. நேத்து நான் போன் போட்டு என்ன சொன்னேன்? எங்க வீட்ல விருந்து வைக்க போறோம், நீங்க வாங்கன்னு சொன்னேனா இல்லையா? ஓ, அத சொல்றியா? ஆமா, அதான் கேட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன சொன்னேன்னு யார்ட்டே கேக்குறிய? சரி, கிளம்பியாச்சா? சரு, அது வந்து எங்க அம்மாட்ட நேத்து சொன்னேனா, சரோ வீட்டுல இந்த மாதிரி விருந்து கொடுக்கறவ நம்மளையும் கூப்பிட்டுருக்காவன்னு சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னவ அவ தம்பிக்கு கல்யாணம் கொடுக்காது கேக்கு நம்ம போனோம்னு சொன்னவ. அது என்னமோ எனக்கும் நியாயமா தான் இருந்து, அதனாலதான் கிளம்பல சரோ. உங்க அம்மா சொல்லிட்டா அப்படியே கேட்டுவிய. உங்க பொண்டாட்டி சொன்ன மட்டும் காதுலயே வாங்க மாட்டியே. விருந்து அவியல் கொடுத்தாலும் நம்மளுக்கு சேர்த்து தான் தருவாவ. நீங்க யார் இந்த வீட்டு மருமகை? நிரோஜா புருஷனுக்கு கொடுக்காவ, அப்ப நம்மளுக்கு கிடையாதோ? நீங்களும் வந்திருந்தா நம்மள ஜாலியா சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். எதுக்குதான் இப்படி இருக்கீல தெரியல. வர நான் சொல்லியது எல்லாத்தையும் மறந்து விடுறிய. உங்க அம்மைய மாதிரியே நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிய. இப்போ நீங்க விருந்துக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? சரோ, அவியலுக்கு தானே விருந்து, அங்க வந்து நான் என்ன செய்ய போறேன்? அதனால நான் வர வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏங்க, 4 சொந்த பந்தம் சேர்ந்து ஒண்ணா சாப்பிட போறோம். நீங்க இல்லாம நான் மட்டும் தனியா தான் எப்படி இருக்கும்? இத்தனை வருஷம் தான் இனி தனியா அல்லாத விட்டுட்டியே. இப்பயா நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு அங்க இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்கேன். சரோ, இத்தனை வருஷமா நீ உங்க வீட்டுல இருக்க, அங்கதான் சாப்பிடுற, அதே போல தானே இப்பயும் சாப்பிட போற. அங்க என்ன ஃபங்க்ஷனா நடக்குது? ஃபங்க்ஷனா இருந்தா கூட சரி வரலாம், நான் வராம இருந்தா தப்பா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நான் போய் எதுக்கு? ஏங்க, உங்களுக்கு மட்டும் நான் சொல்லியது புரியவே புரியாது. என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பிய. இதுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்திருக்கலாம். நம்ம புருஷன் இங்க வந்துட்டாரு, எதுக்கா இருந்தாலும் நம்ம கூட வந்து நிப்பாருன்னு நினைச்சிட்டு தான் நான் உங்களை கூப்பிடியே. நீங்க என்னடான்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கிய. இங்க பாருங்க, நான் உங்களை எதிர்பார்ப்பேன். வந்தியல்னா சந்தோஷப்படுவேன், வரலன்னா போன் கூட போட மாட்டேன். சரோ, கோவப்படாத சரோ. நம்மளுக்கா இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கு, விருந்து தராங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கு. அவங்களுக்கு தானே விருந்து, நான் வரலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல. அதான் நான் சொல்லிக்கலாம், ஒரு பதில் சொல்லுவிய. தூங்கியவியல எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிச்சாச்சுன்னு எழுப்ப முடியாது. நான் போன வைக்கேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சே, நானும் பார்த்தேன் கேட்டு இந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்ல. எப்ப பாரு அம்மா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுட்டு இருந்துக்கிட்டியாரு. நம்மளுக்கு தான் சோதனையா இருக்கு. இவ்வளவு சொன்ன பிறகு வராம இருக்கட்டும், பாத்துக்கிடி. சாரத்து பாபு, என்னவா பாவம் பொண்டாட்டிக்கு போன போட்டு வச்சிட்டு மிரட்டியாலோ? மா, அது வந்து அங்க விருந்துன்னு சொன்னால சரோ, அதான் இன்னும் நீங்க வரலையே என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேட்டாமா. நான் போயிட்டு வந்துட்டுமா, குழந்தைங்க வேற இனி தேடுவாங்க. சரிம்மா, அப்படின்னா நீங்க வேணா வர வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேனே. எப்ப பார்த்தாலும் சோத்துக்கு மாமியார் வீட்டுக்கு வந்துறியான்னு பேசுவாவே. இந்த பேச்சு உனக்கு அவசியமா சொல்லு.
மா சரோ விருந்துக்கு தானே கூப்பிடுறேன், நான் வரணும்னு ஆசைப்படுறேம்மா. விருந்து என்ன மர்மம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருன்னு அவங்க அம்மைய பாடியாவே கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு விருந்து சமைச்சு போட போறாவே. அதுக்கு ஒன்னைய வந்துரு இழுத்துக்கிட்டு இருக்காவ. இதுக்கு நானும் உன் தங்கச்சி வர மாட்டேன், நீயும் போக கூடாது. ஒழுங்கா வீட்டுல இருந்து வேலை ஏதாவது இருந்தா பாரு. அங்க போனா வந்தான்னு தெரிஞ்சது பிறகு எனக்கு கெட்ட கோவம் வரும் சார்த்து பாபு. சரிம்மா போல. சரி உள்ள போய் வேலையை பாரு. அவ புருஷனா இல்ல இவன் புருஷனா? ஓயாம போன போட்டு வந்துரு என்ன பேச்சு இதெல்லாம்? குடும்ப பொண்ணு பண்ணிய காரியமா இது? புருஷன் வீட்டுல வந்து இருக்க மாட்டாளா, அங்க இருந்துட்டு ஆர்டர் போடுவாளா? ஆர்டர் வீட்டு சோத்துக்காக போய் நின்னுட்டாளா? ரொம்ப தான் மதிச்சிருவாவே. இனி இந்த வீட்டு பக்கம் பொங்கல் வைக்க பாயாசத்தை வைக்கன்னு வரட்டும், அதுக்கு வரவ அவளை பாத்துக்கிடி. வந்தவ ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா ஒரே ஓட்டம் பயணம் ஓட்ட ஓடியா. பேரவே என் மவனை இங்க இருந்து இழுத்துடலாமான்னு பாக்க நான் விட்டுருவேனாக்கோ. எந்த காலத்து என் மவனை அந்த பக்கமே விட்டுற மாட்டேன். அவளுக்கு நான் தான் மாமியார். என்னைக்குனாலும் சரி என் கால் அடிக்கதான் அவ வரணும். வார வைக்கே என்ன குடிமி? அது வந்து எங்களுக்கு கூப்பிடல. என்னது உங்களையா? எதுக்கேக்கா? அது விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம், எங்களை மட்டும் எதுக்கு கூப்பிடல? உனக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சு பேதி இருப்பா? என்னது கல்யாணமா? கிருஷ்ணாண்டி வீட்ல மட்டும் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, அவிய வீட்ல மட்டும் அந்த கருவாட்டு கல்யாணம் ஆயிட்டோ. உனக்கு யார் சொன்ன இதெல்லாம்? அது கிருஷ்ணாண்டி தான் மெசேஜ் போட்டுருக்காவ. நினைச்சேன் அவளுக்கு தான் பேதி எடுத்துருக்கா. நீ நினைச்ச மாதிரியே கரெக்டா பேதி எடுத்துருக்கு. போன தடவை விருந்து கொடுக்கும்போது எல்லாரையும் சாத்து தானே கூப்பிட்டு விருந்து கொடுத்திய. இப்போ என்ன ஒரு தலை பச்சமா அபியா வீட்டை மட்டும் கூப்பிட்டியது, எங்களெல்லாம் கூப்பிடாம விடுறது? எங்களையுமே சாத்து கூப்பிட்டுருக்கலாம்ல. அதுக்கு நீ முதல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு வா, கூட கூடலாமா வேண்டாமான்னு யோசிக்கேன். உன்னது கல்யாணமா? ஆமா, எங்க சித்தி மோனு கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம், அதான் கூப்பிட்டு விருந்து கொடுக்க போறேன். எதுக்காக ரெண்டு பேரையும் மட்டும் தனியா கூடணும்னு தான் குடும்பத்தோட கூப்பிட்டுருக்கு. உனக்கு என்ன குடுமி? இல்ல போன தடவை விருந்துன்னு எங்களை கூப்பிட்டியா, இந்த தடவை கூப்பிடலல்ல. அதான் சொன்னனே குடுமி, நீ முதல்ல கல்யாணம் முடிச்சிட்டு வா, நீ கூப்பிட்டு விருந்து வச்சிருயே. அதுக்கு முன்னாடி விருந்துக்கு நீ வந்தான்னு வச்சுக்க, விருந்து வைக்க மாட்டேன், மருந்து வச்சு விடுவேன். அதுவும் சாதாரண மருந்து இல்ல, நல்ல பூச்சிக்கொல்லி மருந்தா பார்த்து வச்சு விடுவேன். தின்னுட்டு குடுமி க்ளோஸ் ஆகட்டும். நீ ஒரு அழகான அறிவான பிள்ளை இந்த ஊருக்குள்ள இருக்கேன்னு உங்களுக்கு பொறாமதான். ஆமா, இந்த குடுமி பார்த்தே நாங்க பொறாம பட்டுட்டாலும் குடுமி பார்த்தா எப்ப க்ளோஸ் ஆகும்னு தான் தோணுது. இதுல அறிவான பிள்ளை அழகான பிள்ளை பார்த்து பொறாம பிடிச்சிட்டாவ. இங்க பார் குடுமி, மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. விருந்து உனக்கு கிடையாது, எங்க சொந்தக்காரங்களுக்கு தான். உனக்கு விருந்து வைக்கணும்னா அன்னைக்கு உன் கொண்டையில பூ சொருகிட்டு போனாலும் அவனை கூப்பிட்டு தாலி கட்ட சொல்லு. அப்படின்னா உனக்கு சேர்த்து விருந்து வச்சிருவான். ஒரு விருந்துக்காகலாம் என்னால கல்யாணம் முடிக்க முடியாது. முடிக்க முடியாதா? வேற எதுக்கு பூ வச்சிட்டு போனா தாலி கட்ட தானே? இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. அதான் விருந்து கிடையாதுன்னு சொல்லிட்டீல்ல, நான் போயிட்டு வரேன். பேர் அந்த அந்த பக்கமே வந்துடாத. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? சகர் எங்க இருக்கா? என் தம்பி எங்க இருந்தா உனக்கு என்ன குடுமி? அவனை பத்தி கேட்டுட்டு நின்னான்னு வச்சுக்கியா, பூஜாடி எடுத்து மண்ணில நச்சு நச்சுன்னு அடிச்சு விடுவேன். மரியாதை எங்க இருந்து ஓடி போய் சொல்லிவிட்டேன். சே, விருந்துன்ட்டு ஓடி வந்துருவா. இவளுக்கு அந்த மீன்காரிக்கு இதே பழப்பா போச்சு. அந்த மீன்காரிக்கு செல்லுல பேதி எடுத்துருது, இவளுக்கு என் வீட்டுக்குள்ள பேதி எடுத்துருது. இவ்வளவு வச்சுட்டு ஒண்ணும் பண்ணிட முடியாது. எல்லாம் நியூஸா காத்துல பறந்துருது. அந்த மீன்காரி இன்னைக்கு வாட்ட கொண்டே அறுத்துப்படி. சுசாந்தி, 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 சாமிமா, என்னம்மா? சுசாந்தி, ஓனர் பேர் உங்களுக்கு மட்டும் விருந்து கொடுக்கறாவன்னு மெசேஜ் போட்டிருந்தீல்ல? ஆமாம்மா, எங்களுக்கு மட்டும் தான் விருந்து. சுசாந்தி, போன தடவை விருந்து கொடுக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாவல்ல, இந்த தடவை மட்டும் ஏன் கூப்பிடல? போன தடவை அவி எங்க கூப்பிட்டாவே? நான் மெசேஜ் போட்டதுனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்தே கொடுத்தாவே. இல்லனா
அதனால ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தந்துருங்க ஃபிஷ் ஆண்டி. எப்படிமா முடியும் ஃபிஷ் ஆண்டி? நீங்க நினைச்ச முடியாத விஷயமே கிடையாது. இது ஒரு சின்ன விஷயம், ரெண்டு பேருக்கு தானே. எப்படியாவது யாருக்கும் தெரியாம கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தந்துருங்களா? சரிம்மா, உனக்காக முயற்சி பண்ணி. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. அமுதா, குழந்தை வாங்க. ஜோசப், ரூபி வாமா. எத்தே வாங்க தே. எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. இங்க பாருங்க, சாப்பிட்ட உடனே பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பியும். இந்த தங்குறதெல்லாம் வேண்டாம். பாட்டி திரும்பவும் ஆரம்பிக்காருங்க பாட்டி. எங்க வீட்ல இதுக்கு முன்னாடி நீங்க தங்கினதே இல்லையோ? எதுக்கு பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கிய? இங்க பாருமா, நானு அமுதா, என் மகன் ஆசீர்வாதம், நாங்க 3 பேர் கூட இங்க தங்கியோம்மா. ரூபியும் ஜோசப்பும் வீட்டுக்கு போட்டோம், அதான் நல்லது. பாட்டி இந்த ஏற்பாடுலாம் அவியலுக்காக தானே, அவிய தாங்க தங்கணும் பாட்டி. அவியல தான் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கோம், அவியல தானே தங்க வைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புவோம், நாளைக்கு வந்துருவா வீட்டுக்கு. சரிம்மா, ஒரு நாள் இரவு தங்குறதுக்கு பதிலா ஒரு நாள் பகல் மட்டும் தங்கட்டுமே. என்ன பாட்டி சொல்றீங்க, பகல் மட்டுமா? ஆமாம்மா, இன்னைக்கு நாங்க வந்துட்டோமா, ராத்திரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிரியோம். மறுபடியும் மறுநாள் காலையில அவிய 2 பேரும் வந்துட்டு சாயங்காலம் வரையும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாவடா. ஏத்தே, நீங்க எதுக்கிட்டே முட்டுக்கடை போட்டுட்டே இருக்கிய? சரோஜாவும் எங்க அக்காவும் ஆசைப்படியாவும் ஒரு நாள் பிள்ளைகள் தங்கணும்னு. எங்க அக்கா அவ பிள்ளை வேற நம்ம பிள்ளை வேறன்னு பிரிச்சுலாம் பார்க்க மாட்டா, நல்லா பார்த்துக்கிடுவாத்தே. நான் மட்டும் என்ன உங்க அக்கா காட்டி பார்க்க மாட்டான்னு சொல்லியே. சின்ன சிரிச்சுவ, எதுக்கு அங்க இருந்துட்டு இங்க வந்து தங்கணுமேனு பாக்கேன். அதெல்லாம் தங்கட்டோத்தே, இது என்ன வேற வீடா? எங்க அக்கா வீடு தானே, எங்க அக்கா நல்லா பார்த்துக்கிடுவா. என்னக்கா நீ நல்லா பார்த்துக்கிடுவல்ல? ஆமாம்மா, நல்லா பார்த்துக்கிடுவேன். இதெல்லாம் வேணா கேட்கணுமா? ஏத்தே, விருந்துக்கு வந்து தங்கலாம் தே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிடுவேன். வாங்க எல்லாரும் உள்ள போவோம். அமுதா, குழந்தை உள்ள வாங்க. ஜோசப், ரூபி வாமா. ஓகே ஆண்டி. எம்மாடி சரோஜா. என்ன பாட்டி? ஓ அம்மா சௌந்தர்யாக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சு, அதனாலதான் நான் சொல்றதெல்லாம் புரியாம போச்சு. நீ அது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சிக்கமா. என்ன பாட்டி புரியாம போச்சு? அது வந்துமா, சின்ன சிரிச்சுவல் ராத்திரி எதுக்கு இங்க தங்கிக்கிட்டு? பாட்டி இது என்ன வேற வீடா? சின்ன ஜிசுவலுங்க தங்க கூடாதுங்க இருக்கு இல்ல, இது பேய் வீடா? அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்து அழகா பாத்துக்கிடுவோம் பாட்டி. நீங்க ஏதோ தப்பா நினைக்காங்க, நீங்க வேணாலும் இங்கே தங்கி இருந்து பாத்துக்கிடுங்க. ஐயோ, நான்லாம் தங்க மாட்டேன்ப்பா. ராத்திரி 6 மணிக்கு மேல 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வேற வீட்டுல தங்க மாட்டேன். பாட்டி இது வரைக்கும் எங்க வீட்டுல தங்கி தானே இருந்தியே? அது வந்துமா, இன்னைக்கு ரூபியும் ஜோசப்பும் தங்க போறாவோ பத்தியா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் தங்க முடியாது, நாளைக்கு வேணா வந்து தங்கிக்கிடி. பாட்டி நீங்க என்ன பேசுறீங்கன்னு வர வர புரிய மாட்டேங்குது பாட்டி, ஒழுங்கா பேசுங்க. சரோஜம்மா, நான் சரியா தாண்டா பேசுறேன், உனக்கு தான் புரியல. இப்ப வேணா இது புரியாம இருக்கலாம், பின்னாடி கண்டிப்பா புரியும். ஆனா உங்ககிட்ட நான் இதை சொல்லியே ஆகணுமா? பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும், அதை மட்டும் தாங்கிறதுக்கு கொஞ்சம் சக்தி வச்சுக்கம்மா. பின் விளைவுகளா? பாட்டி என்ன சொல்லியாவ? பின் விளைவுகள் மோசமா இருக்கும்னா என்ன அர்த்தம்? எதுக்காக ஜோசப்பையும் ரூபியும் இங்க தங்க வைக்க வேண்டாங்க அவ? பாட்டி எதுக்காக நம்ம வீட்டுல இன்னைக்கு தங்க மாட்டேன் நாளைக்கு வேணா தங்குவீங்க அவ? அப்படி என்னதான் இருக்கும்?